Hello friends, welcome to Anisha the World. நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் புட்டு மேக்கர் இல்லாமயே இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா புட்டு எப்படி செய்யலாம் அப்படினு தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற फ्रेंड्स, இன்னும் நம்மளோட சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோ ப்ளீஸ் கீழ இருக்கிற Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே அந்த ஆல் அப்படிங்கற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் இது போல நான் எந்த ரெசிபி அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல காட்டும். அப்புறம் இதே போல பல டிஃபரண்டான ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றது அப்படினு நம்மளோட சேனலை நாம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா அதையும் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல இன்னைக்கு நான் 1.25 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்ட்டா 125 கிராம்ஸ் இருக்கும். தாராளமா 2 ல இருந்து 3 பேர் அளவுக்கு இதை நாம சாப்பிடலாம். அப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. 1.25 கப் மாவுக்கு கரெக்டா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நாம இப்போ இதை நல்லா பிசிறி விட்டுறலாம். தண்ணியை மொத்தமா சேர்த்திக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். நான் சப்பாத்தி மாவு போல ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டா இப்படி தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசிறி விடணும். பாருங்க, இப்போ நான் வீடியோல எப்படி காட்டுறேனோ சேம் அதே போலவே தான் இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது போலவே நல்லா பிசிறி விடுங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் புட்டு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பிசிறி விடுங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாம் பிரெட் கிராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பிரெட் கிராம்ஸ் போலவே தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இது இருக்கட்டும். அடுத்து இது கூட இன்றைக்கி தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன். கப் அளவுக்கு நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீ டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவிலிருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல் 3/4 டம்ளர் அளவுக்கு லைட்டாக அழுத்தி போடாமல் மெதுவாக லைட்டாக இப்படி போட்டுட்டு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் துருவலையும் கொஞ்சம் இதுக்கு மேலே சேர்த்திக்கங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் நம்ம போட்டுக்க அவசியமே இல்லை. லைட்டாக இது போல் போட்டுக்கிட்டால் போதும். மறுபடியும் தேங்காய் துருவலுக்கு அப்புறம் மறுபடியும் அரிசி மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மேலே கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நிறைய சேர்த்திக்கணும் அப்படின்னு இல்லை. போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். மெதுவாக இப்படி கரெக்டாக நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது போலவே கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நான் இன்றைக்கி இதை வேக வைக்கிறதுக்கு இது போல் இடியாப்பம் தட்டு எடுத்திருக்கேன். இதில் நெய்யும் இல்லை ஆயிலும் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாம் டம்ளரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை கரெக்டாக இப்படி தலைகளாக திருப்பி போட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இதை மெல்லமாக 2 தடவை கரெக்டாக இப்படி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுடைய புட்டு மேக்கர் இல்லாமலேயே சூப்பராக ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக புட்டு மேக்கரில் செஞ்சது போலவே கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். இதே போலவே நம்மளுக்கு அடுத்தடுத்து எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் தான் புட்டு மேக்கர் இல்லையே, நாம் எப்படி புட்டு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்களும் புட்டு ரெடி பண்ணுங்கள். இதை எப்பவும் போல் இட்லி வேக வைக்கிறது போலவே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரெடி பண்ண இந்த புட்டு தட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறப்போ இதோட கலர் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி புட்டு சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான். ஈஸியாக புட்டு மேக்கர் இல்லாமலேயே நம்மளுடைய புட்டு இப்போது ஈஸியாக வீட்டில் சிம்பிளாக சூப்பராக நாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.